அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சைனாப் சொல் யோகா சென்டர் மாஸ்டர் ஜேஎஸ்எஸ் பனர்ஜி பேசுகிறேன். இந்த காணொலியில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், ஆத்ம அஞ்சலி தித்திபாசனம் என்ற ஒரு ஆசனத்தை எவ்வாறு படிப்படியாக செய்ய வேண்டும், எவ்வாறு பின்னோக்கி வர வேண்டும் என்பதை பற்றி விளக்கமாகவும் சுருக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். முதலில் நாம் தாடாசன நிலையில் நின்று கொள்ள வேண்டும். பின்பு 2 அடி அகலத்தில் கால்களை நன்கு விரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். 2 கைகளையும் உள் மூச்சுடன் மேல் நோக்கி உயர்த்தி, வெளிமூச்சுடன் முன்னோக்கி குனிந்து, 2 கால்களுக்கு உள்புறமாக கைகளை கொண்டு சென்று தொடை பகுதியானது அக்குள் பகுதியில் படும்படியாக வைத்துக்கொண்டு கைகளை வணக்கம் செலுத்திக் கொள்ள வேண்டும். இதை செய்வதற்கு முன்பு சற்று முழங்காலை மடக்கி இந்த அக்குள் பகுதிக்குள் தொடையை வைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். பின்பு முழங்கால்களை நன்கு நேராக நிமிர்த்தி கொள்ள வேண்டும். தலைப்பகுதியும் பிட்டப்பகுதியை நோக்கி பார்க்கும்படியாக உயர்த்தி கொள்ள வேண்டும். இவ்வாறாக ஆத்ம அஞ்சலி தித்திபாசனத்தை நாம் செய்து கொள்ளலாம். இப்பொழுது கைகளை விடுவித்து கைகளை வெளிநோக்கி கொண்டு சென்று உள்மூச்சுடன் உடலை நேர் நோக்கி உயர்த்தி தாடாசன நிலைக்கு வர வேண்டும். பின்பு நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஓய்வு நிலை பயிற்சி செய்து இந்த ஆசனத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். எங்களுடைய யோகா சிற்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.